வணக்கம். 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு கூட ரிவ்யூவை முடிச்சிக்கலாம். ஆனால் படம்னு சொல்லிட்டு உஸ்தாத் பகத்சிங் படத்துடைய ஹீரோவும் டேரக்டரும் போங்கடிச்ச மாதிரி நான் போங்கடிக்க விரும்பலை. இந்த படத்தில் வந்து தொலி பிரேமாங்கிற பழைய பவன் கல்யாணுடைய ஒரு பிளாக் பஸ்டர் படத்துலேருந்து நீ மனசே அப்படிங்கிற ஒரு பாட்டு எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. தேவா மியூசிக்கில் எஸ்பியோடைய வாய்ஸில் செம்ம நாஸ்டல்ஜிக்காக இருந்தது அந்த பாட்டை கேட்கும்போது. அந்த படத்தில் ஹீரோ பவன் கல்யாண், ஹீரோயின் கீர்த்தி ரெட்டி கூட அந்த ஒன் சைட் ஃபீலிங்ஸோடய சுற்றிட்டு இருப்பார். ஸோ அந்த ஒரு ஃபன்னியான மாண்டேஜை வந்து இந்த பாட்டில் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த மாண்டேஜ் தான் பிரபுதேவா நடிச்சிருப்பார் இல்லையா, புயலே புயலேங்கிற ஒரு பாட்டு சுந்தர் சி டைரக்ஷனில், அதுக்கு இன்ஸ்பிரேஷன். சரி, அதை விடுங்க. இந்த உஸ்தாதில் இந்த பாட்டை யூஸ் பண்ணது வேறு கான்டெக்ஸ்டில், ஹீரோயின் ஸ்ரீலீலா அதே மாதிரி ஹீரோ கூட ஒன் சைட் ஃபீலிங்ஸோட சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை பார்க்கும்போது பவன் கல்யாண் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் நல்ல குவாலிட்டியான என்டர்டெய்னர்ஸை கொடுத்துட்டு இருந்தவர் ஸ்டார் இமேஜுக்காகவும் பொலிட்டிக்கல் மைலேஜுக்காகவும் எப்படி தொடர்ந்து சுமாருக்கும் கீழே இருக்கிற படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக இதுவே ஒரு நல்ல கேஸ் ஸ்டடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொலைஞ்சு போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணலாம். உஸ்தாத் பகத்சிங் தெரி படத்தோடைய ரீமேக் இல்லைங்கிறத முதல்லையே கிளியர் பண்ணிடுறேன். தெரியே வந்து சரி விடுங்க, இந்த படம் வந்து தெரி ரீமேக் இல்லை. ஆனால் தெரி மாதிரி 900 படங்களுடைய ரீமேக் இது. படத்தோடைய ஆரம்பத்தில் ரேண்டமாக சில பேரை அடுத்தடுத்து போட்டு தள்ளுறாங்க. இதோட கதை எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் ஓவரில் சொல்லி நம்மளை ஃப்ளாஷ்பேக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்டர்வல் பாயிண்ட்லேயே ஆடியன்ஸையும் போட்டு தள்ளுறது தான் பிளான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பார்த்த தியேட்டரில் மொத்தமே 10 பேர் தான். அதில் ஒரு 3 ஜோடிகள் இருந்தாங்க, அவங்க படம் பார்க்கல. மீதி இருந்தவங்க வெயிலுக்கு ஒதுங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரியான நிறைய படங்களை பார்த்து நிறைய வேக்சினேஷன் மாதிரி உள்ளே போய் இம்யூனிட்டிலாம் டெவலப் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் தப்பிச்சிட்டேன். ஸோ ரேண்டமாக அந்த கொலைகள் நடக்குது இல்லையா, அதெல்லாம் எதனால் நடக்குது, நம்ம ஹீரோ யார், என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் ரேண்டமாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த உஸ்தாத் பகத்சிங். ஹீரோவுக்கு கேரக்டரைசேஷன் தனியாக சிறப்பாலாம் ஒன்று கிடையாது. அநியாயத்தை தட்டி கேட்குற ஹீரோ, அவ்வளோதான். ஏன்னா கிராமத்தில் இருக்கும்போது சின்ன பையனா எலிஃபென்ட் போச்சஸே அட்டாக் பண்ணிடுறாரு அவர். அந்த கிராமத்து ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கிற KS ரவிக்குமார் இந்த பையனுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வேதாளத்தையும் விசுவாசத்தையும் பார்த்து தன்னுடைய கேரில் எடுத்து வளர்க்குறாரு. வளர்ந்ததுக்கு அப்புறமும் பலவிதமான அநியாயங்களை தட்டி கேட்குறாரு அந்த ஹீரோ. வளர்ந்த டீச்சர் இருக்கார் இல்லையா, இப்போ வந்து ஸ்டேட்டோட சிஎம்மாக இருக்கார். எப்படின்லாம் கேட்கக்கூடாது, சிஎம்ஐ யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. உடனே நம்ம உஸ்தாத் வருவாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. அவர் கிராமத்தில் ஸ்டில் அநியாயங்களை தட்டி கேட்டுட்டு தான் இருக்கார். எனக்கு இந்த மாதிரியான படங்களில் என்ன புரியல அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர் வந்து சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை நடந்தால் கரெக்டாக அங்கே வந்துடுவார் அப்படின்னு தெரியும் போது ஏன் திரும்ப திரும்ப அங்கே பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தெரியல. சரி, வெளியூர்காரங்க அதெல்லாம் தெரியாமல் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட உள்ளூர்காரங்க கூலாக மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, எப்படியும் கரெக்டாக பிரச்சனை பெருசாக அதுக்குள்ள ஹீரோ வந்துடுவார், ஃபைட் பண்ணி காப்பாற்றிடுவார் அப்படின்னு அவங்களும் கூலாக இருக்க மாட்டாங்க. இந்த 2 விஷயமே ஏன் நடக்க மாட்டேங்குது? இன்னொன்று, இப்படியான ஹீரோ வர்ஷிப் படங்களில் இந்த ரியாக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். க்ரௌட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை டக்குன்னு காமிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் படம் மட்டும் சொதப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷாட்ஸே செம்ம ட்ரால் மெட்டீரியல் ஆகிடும். ஆக்சுவலாக உஸ்தாத் வந்து ஒரு கோல்டு இருக்குது, எக்கச்சக்கமான ட்ரால் மெட்டீரியல் இருக்குது. பயப்படுங்க, இந்த பாவமாக பாருங்கள், அழுங்க, ஆவேசமாக வசனம் சொல்லுங்கள். ஹீரோ அங்கே சண்டை போடுறாரு, அதை பார்த்துட்டு நீங்கள் தான் அவரை வளர்த்தவர் ரேஞ்சுக்கு பெருமையாக ஒரு லுக்கு கொடுங்க, நிம்மதியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு வெற்றி கழிப்போட நிமிர்ந்து நில்லுங்க அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரியாக்ஷன் தர ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ஏன் படம் பார்க்கும்போது இதையெல்லாம் யோசிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தை பார்க்க முடியல, பொழுதுபோக எதையாவது நான் என்கேஜ் பண்ணல மைண்டில். அதனால தான் எவ்வளோ நேரம் தான் நான் மொபைலில் கேம் விளாட முடியும். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் யோசித்தேன். இந்த தொலி பிரேமா படம் சொன்னேன் இல்லையா, அந்த படம் ரிலீஸ் ஆனது 1998. இந்த படத்தோடைய ஹீரோயின் ஸ்ரீலீலா பிறந்ததே 2001 தான். நைஸில் படத்தோடைய பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா, ஆரம்பத்தில் வந்து அந்த ரேண்டம் கில்லிங்ஸையும் சிஎம் மேலே நடக்கிற அட்டாக்கையும் மெயின் கதையில் லிங்க் பண்ண விதம் ஆக்சுவலாக நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தது ரைட்டிங். அது தொலி பிரேமா பாட்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில இடங்களில் பவன் கல்யாண் கொஞ்சம் அப்படி அந்த மாஸ் ஹீரோ இமேஜை வந்து லூசன் அப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் பொதுவாகவே காமெடி படத்தில் ஒர்க் ஆகலை அந்த இடங்கள்லாம். வழக்கமாக தெலுங்கு மாஸ் ஹீரோ படங்களில் டைலாக்ஸ் எல்லாம் செம்ம ரைமிங்காக கிரியேட்டிவாக எழுதப்பட்டிருக்கும். இந்த படத்துலையும் அப்படியே சில டைலாக்ஸ்லாம் நல்லா பஞ்சாக இருந்தது. ஆனால் நான் பாக்தாதி பக்கா ஜிகாதி அப்படின்னு ரைமிங்காக ஒரு வில்லை வந்து பேசிட்டே உள்ளே வரும்போதெல்லாம் வெடித்து சிரிச்சிட்டேன் நான். 2020 இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா, ஐயோ கடவுளை இந்த அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஹீரோ என்ட்ரி ஆகிறத வச்சு பார்க்கும்போது 2020 20 வருஷம் லேட்டாக தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலாக அன்இமேஜினேட்டிவான கதை,
திரைக்கதை, கதாபாத்திரங்கள். பார்த்திபன் தான் வில்லன், பட் டோட்டலாக க்ளூலெஸ்ஸாக தெரிகிறாரு. ரொம்ப டிப்பிக்கலான கிளீஷேவான ஒரு வில்லன். அவருடைய டப்பிங் வாய்ஸுக்கும் அவருடைய நடிப்புக்கும் சுத்தமாக சிங்கே இல்லை. அந்த கேரக்டரே சுத்தமாக ஒரு ஐக்கியூ இல்லாத வில்லனாக தான் தெரிகிறாரு. அவர் வந்து ஒரு கைரேகை காமிக்கிறார் ஒருத்தர்கிட்ட, கைரேகை வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகலை, ஸோ நீங்கள் சிஎம் ஆக முடியாது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு கத்தி மாதிரி எடுத்துட்டு அந்த கைரேகை வச்சு கீழ்ச்சி அந்த கோட்டை கீழ்ச்சிடுறான். பாரு இப்போ அந்த கோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனிமேல் நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. கைரேகை பார்க்குறவரும் பயந்து போய் ஆமாம் சார் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அங்கே பயந்துருக்கூடாது. ஒருவேளை ஒரு புத்திசாலி ஜோசியர்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், சார் இதே மாதிரியே இடுப்புக்கு கீழே பார்த்து கூட நான் ஒரு ஜோசியம் சொல்லுவேன், ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு சோழியை முடிச்சிருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டாரு. வில்ல வந்து டெரரான வரான். அதனால் சிஎம்மாக பதவி ஏற்றுக்கும் போது கூட நல்ல டாகப்பா என்கிற நான் அப்படின்னு பேஸ் வாய்ஸ்லயே பதவி ஏற்றுக்கிறாரு. கவர்னரே மிரண்டு போயிடுறாரு பாவம். இந்த நிர்பயா கேஸை நம்ம இந்திய சினிமா மக்கள் மில்க் பண்ண மாதிரி யாருமே பண்ணதில்லை. அந்த சீசன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா இல்லை நான் 2020 யோசிச்ச ஸ்கிரிப்ட் வச்சே தருவேன் அப்படின்னு ரீடைன் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஹரிஷ். டோட்டலாக இன்சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸும். ஸோ ட்ரிகர் வார்னிங் எப்பயே சொல்லிடுறேன். ஒருவேளை ஓடிடியில் தெரியாதனமாக பார்த்தீங்கன்னா கூட ஒஸ்ட் ஸ்ட்ரெச் அது. சரி ஹீரோ வந்தார், அநியாயத்தை தட்டி கேட்டாருன்னு பார்த்தா, ஆனால் எமோஷன்ஸ் எல்லாம் இவங்க சஸ்டெயின் பண்ண விரும்பவே இல்லை. அடுத்த 2வது சீன்லேயே பார்ட்டியில் வந்து தேக்குலேங்கே சாலா அப்படின்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ சாலா. மில்க் பண்ணுறது அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் அதையாவது ஒழுங்காக பண்ணியிருக்கணும்ல, அதையும் பண்ணல. அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, அடுத்த மாஸ் மூமெண்ட்டுக்கு நாங்கள் போயே ஆகணும் அப்படின்னு போயிடுறாங்க. பவன் கல்யாண் கேஷுவலாக நடிச்சுட்டு போயிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய இந்த ரியல் லைஃப் இமேஜை ஒட்டியே இந்த படத்துடைய கேரக்டரையும் டிசைன் பண்ணியிருக்காங்கிறதுனால ஃபைட் பண்ணும்போது மட்டும்தான் சார் இது படம் அங்கே கேமரா இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரியல் லைஃப் இமேஜ் பேலன்சிங் இந்த கேட்டரிங்லேயே பாதி படம் ஸ்வாகா. சுற்றி இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஹீரோ புகழ் பாடம் மட்டுமே இருக்காங்க. ராம்கி, கௌதமி 2 பேரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரேஞ்சுக்கு 2 சீனில் வந்து ப்ராக்சி போட்டு போயிருக்காங்க. ஸ்ரீலீலா கொஞ்சம் பரவாயில்ல. டிஎஸ்பி, தமன் 2 மியூசிக் டைரக்டர்ஸ் டாக் டீம் போட்டுமே கூட மியூசிக் ஏரியாலையும் படம் ரொம்ப ரொட்டீனாக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த உஸ்தாத் பகத்சிங் எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லாத, ஒரு டயரிங்கான, வீக்கான, ஆடியன்ஸ் மேலே எந்த மரியாதையும் இல்லாத ஒரு சாடிஸ்டிக்கான திரைப்படம். இந்த படத்தை முதல்ல போட்டு புழகிறதே பவன் கல்யாண் ஃபேன்ஸாக தான் இருக்கணும். உங்கள் மனதைரியத்தை டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை.